தேக்கு டவுனில் இருந்து இன்றைக்கி ஒரு ஃபேமஸான ட்ரெயினில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஹண்ட்ரட்ஸோட பேசஞ்சர்ஸோட கவலை தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. அதெல்லாம் இருக்கட்டும், சாப்பிட்டே எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தேக்கு டவுனில் இருந்து இன்றைக்கி ஒரு ஃபேமஸான ட்ரெயினில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறேன்னு புரியலையா? அதாவது தேக்குக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்க நிலம்பூர் ரோட்டில் இருந்து ஒரு ஃபேமஸான ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கரெக்டாக நிலம்பூர் ரோடு ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். இங்கே இருந்து நான் முன்னாடி சொன்னது தான், ஒரு ஃபேமஸான ட்ரெயின் நிலம்பூர் ரோடு கொச்சிவேலி ராயாராணி எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே இருந்து கரெக்டாக 9:30 இந்த ட்ரெயின் கிளம்புங்க. வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான குட்டி ஸ்டேஷன் நிலம்பூருக்குள்ளே போயிட்டு நம்மளோட ட்ரெயின் ஆஸ் யூஷுவல் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தாங்க இருக்கும். வாங்க உள்ளுக்கு போயிட்டு மீதி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ட்ரெயின்னே சொல்லலாம் இந்த நிலம்பூருக்கு. வாங்க அப்படியே பிளாட்ஃபார்முக்குள்ளே போகலாம். டைம் 8:10 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த ரயில்வே ஸ்டேஷன் நிலம்பூர் ரோட்டில் இருந்து கடைசியாக கிளம்புறது நம்மளுடைய ராயாராணி மட்டும்தாங்க. ஸோ நடுவில் வச்சுருக்காங்க பிட் லைனில். அங்கே கண்டிப்பாக WDPயை ஆன் பண்ணுவாங்க. அதை ஆன் பண்ணுறதை பார்க்குறதே ஒரு தனி ஃபீலு. வாங்க போய் நின்று பார்ப்போம். நம்மளுடைய கொச்சிவேலி ராயாராணி எக்ஸ்பிரஸை யார் புல் பண்ண போகிறானா? நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களே, WDP 4D நம்ம பொன்மலை ஷெட்டோட டீசல் லோக்கோமோட்டிவ் தான் இங்கே நிலம்பூர் ரோட்டில் இருந்து ஷோர்னூர் ஜங்ஷன் வரைக்கும் புல் பண்ணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் லோக்கோ மாற்றிடுவாங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம அங்கே போய் தாங்க பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்மளுடைய ராயாராணியில் என்ன கோச் இருக்குது, எத்தனை கோச் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்க போகலாமா? ஸோ இன்ஜினுக்கு அப்புறம் ஒரு SLRD, ஒரு அன்ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் AC 2 டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ்டை பொறுத்தளவு எல்லாருமே ஏறிட்டாங்க. ஸோ ஒரு சில சீட்டு மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இந்த கொச்சிவேலி ராயாராணி எக்ஸ்பிரஸில் இருக்க AC 2 டயரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வாங்க போய் பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் தாங்க ஒரு ப்ரைவசிக்கு ஒரு கர்டன், பெட்ஷீட்டு, பில்லோஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கான ஃபேர் நோட் பண்ணிக்கங்க. 935 ருபீஸ் ஒன்லி. எங்கே நிலம்பூர்லேருந்து கொச்சிவேலி வரைக்கும் AC 2 டயரில். ஆனால் நம்ம இதில் ட்ராவல் பண்ணுறதில்ல. வாங்க அப்படியே AC 3 டயர் பார்க்க போகலாம். ஸோ அடுத்து AC 3 டயர் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் மக்களே AC 3 டயர். ஸோ உங்களுக்கு AC 2 டயரை கம்பேர் பண்ணும்போது AC 3 டயரில் இங்கே நிலம்பூர்லேயே ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு சீட்லேயும் நானும் பார்த்துட்டு வந்துட்டேன், இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கான ஃபேர் 660 ரூபாங்க. 660 அவ்வளோதான். ஓகே, எப்படி என் ஃபேஸ் தெரியாது, இருட்டாக தான் தெரியும். பட் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல.
நம்ம கோச் வந்து S2 மக்களே, கடைசியில் இருக்குது. அப்பா ஃப்ரண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நடந்து போகணும். வாங்க போகலாம். ஸோ நம்மளுடைய ஸ்லீப்பர் கோச்சோட எக்ஸ்டீரியர் தாங்க பார்க்க போகிறோம். இரு உன்னோட S2ன்னு தானே சொன்னேன், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எதுவும் பண்ணலாங்க, லைட் இல்லை. ஸோ அதனால் இங்கே சூப்பராக இருக்குன்ட்டு இங்கே காமிச்சிட்ருக்கேன். சொல்லியிருப்பேன் இன்றைக்கி ரொம்ப மழை பெஞ்சதுன்ட்டு. அதோட எஃபெக்ட் பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து சைட் லோயர் தான் கிடச்சிருக்கு. பட் ஆனால் இருந்தாலும் ட்ராக் சைடு கிடையாது, ஆப்போசிட்டில் கிடச்சிருக்கு. எனிவே பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த நிலம்பூர் ரோடு கொச்சிவேலி ராயா ராணியோட கோச் பொசிஷனும் சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு இன்ஜின் இருக்கும், இன்ஜின் பக்கத்தில் ஒரு SLRD இருக்கும், பாதி லக்கேஜே பாதி சிட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் அண்டர்சவுட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு AC 2 டயர், அதாவது A1 கோச் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் AC 3 டயரு B1 அது ஒன்று மட்டும். மொத்தம் 2 AC கோச் மட்டும்தான் இருக்குது இந்த ராயா ராணி எக்ஸ்பிரஸில். S1 இருந்து S8 வரைக்கும் மொத்தம் 8 கோச் இருக்குது. கடைசியில் வந்து 2 அண்டர்சவுட் கொடுத்துருக்காங்க இந்த ராயா ராணி எக்ஸ்பிரஸில். ஒரு குட்டி ட்ரெயின்னே சொல்லலாம். நம்ம ஸ்லீப்பர் ஒரு 8, AC 2 10, ஒரு 13 14 கோச் தான்ப்பா இருக்குது இந்த ட்ரெயினில். அவ்வளோ குட்டியான ட்ரெயின் தான். நம்மளுடைய கொச்சிவேலி ராயா ராணி எக்ஸ்பிரஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா, இங்கே நிலம்பூர் ரோட்டில் 9:30க்கு எடுத்து மறுநாள் காலையில் கொச்சிவேலியில் உங்களுக்கு 5:30 டைமிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ரவுண்டாக ஒரு 8 மணி நேரம் ஜேர்னிங்க. சரி வாங்க மக்களே, இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான நிலம்பூர் ரோடு கொச்சிவேலி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக ஹாங் கொடுத்துட்டாங்க, ட்ரெயினும் எடுத்துட்டாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல இருந்து கிளம்பியாச்சுங்க ஃபைனலாக. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் நம்பர் 16350 நிலம்பூர் ரோடு கொச்சிவேலி ராயா ராணி எக்ஸ்பிரஸுங்க. நிலம்பூரை விட்டு கரெக்டாக ஆன் டைமுக்கு கிளம்பிட்டோம். தண்ணி பர்ஃபெக்டாக வருது. வாங்க ரெஸ்ட் ரூம் போய் பார்ப்போம். ரெஸ்ட் ரூமும் ஓகேங்க, ஒன்றும் குறை சொல்கிற அளவு இல்லை, க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. இங்கேயுமே தண்ணி வருது, மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்ட் தான். நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான வாணியம்பலம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இதோட ஃபேர் சொல்லிடுறேன். ஸ்லீப்பரில் நீங்கள் நிலம்பூர் ரோட்டில் இருந்து கொச்சிவேலி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு நானே கொஞ்சம் பயந்துட்டேன். ஸோ எவ்வளோ ஃபேர்னால் 245 ரூபாங்க. ஸோ இது கூட ஒரு 10 ரூபா சேர்த்துக்குங்க UPI சார்ஜஸ் ஆஸ் யூஷுவல். எந்த ட்ரெயினோட வாங்கினா ஷொர்ணூரில் இருந்து நிலம்பூர் போகிற பேசஞ்சரு. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. வாங்க ட்ரெயினுக்கு போகலாம். ஸோ எல்லாருமே இப்போ தான் மெதுவாக ஏறிட்டுருக்காங்க. ஸோ நம்மது வந்து கடைசியில் இருக்கனால ஒரு கோச்சு அதுக்கு பக்கத்தில் அண்டர்சவுடுங்க. அதனால் எப்போவுமே கொஞ்சம் க்ரௌட் அப்படி போயிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. மெலட்டூர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். காலையிலலாம் இங்கே வந்து பண்ணாத வைபே கிடையாது. ஸோ காலையில் போட்ட வீடியோன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ செக் பண்ணலாம், செக் பண்ணிவிட்டு வாங்க. பாலக்காடில் இருந்து நிலம்பூர் ரோடு வரைக்கும் மார்னிங் டைமில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கிளிப் காமிச்சிருந்துருப்பேன். ட்ரெயினுக்குள்ளே ஃப்ளட்டு வந்துருச்சு. ஆமாம், மழை பெஞ்சாவே இது ஒரு பிரச்சனைங்க. ஏன்னா எப்படின்னு தெரில, டோர்ஸ் எல்லாமே க்ளோஸில் இருந்தது. ஆனால் உள்ளுக்கு அவ்வளோ தண்ணி இருக்குது, எப்படி வந்ததுன்னு தெரியல. பார்ப்போம்.
காலையில் வரும்போது அழகாக இருந்தது. அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படியேடா ஆபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன பயம். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சுற்றி கருகும்முன்னு இருட்டாக இருக்க அந்த மரம் திடீர்னு ஏதாவது ஒரு பக்கத்தில் சட்டுன்னு அடிச்சிச்சுன்னு வைங்க, நமக்கெல்லாம் அப்படியே ஹார்ட்டு வெடிச்சிடும். ஏன்னா கேமரா வேறு வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம்ல. ஸோ அதனால் நைட் டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கப்பா, அவ்வளோதான் சொல்லுவேன். ட்ரெயின் எடுத்துட்டாங்க இந்த மலட்டூர் ஸ்டேஷன்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் இங்கே தாங்க அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நிறைய ஃபுல்லாக பூவாக கொட்டி கிடக்கும். ரெட் கலர் பூவோ சம்திங், அது இந்த ஸ்டேஷன் தான்ப்பா. ஃபோட்டோ கூட ஆட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. அதனால் இப்போ கிடையாது. ஆத்தாடி, நான் சொல்லலை மேலேருந்து ஏதோ கிளை விழுந்துருக்குங்க. இப்படி தான் இந்த ரூட்டில் அடிக்கடி ஏதாவது ஒன்று, அடிக்கடி மீன்ஸ் எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள், சேஃப் ட்ராவல், அவ்வளோதான். சரி வாங்க. அப்படிங்கிட்டு வந்தால் எல்லாமே தூங்கிட்டாங்க, நம்ம மட்டும்தான் லாக் எடுத்துகிட்டு இருக்கோம். சரி பரவாயில்ல. ஸோ முன்னாடி சொன்ன போகிற தான் சேஃபாக இருந்துங்க. இப்போ நான் வந்து என்னோடய சீட்டுக்கு போகிறேன். வாங்க. எல்லாமே தூங்க போயிட்டாங்க. இங்கே வந்து ஒரே ஒரு போட்டு தான் இருக்கும். ஆனால் நமக்கு மேலே இருக்க அப்பர் பெர்த் அண்ணன் வந்து ஏதோ ஒரு என்னது போட்டு போடுற மிஷின் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து சொருகி விட்டார். இந்த சைடு அவரும் போட்டுக்கலாம், நானும் போட்டுக்கலாம். ஒரு சூப்பரான விஷயம். இல்லைன்னா 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் போட முடியும், ரொம்ப கஷ்டப்படணும். அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஏன்னா அங்கே பவர் பேங்க் சார்ஜ் ஏறிட்டுருக்கு, ஃபோன்லேயும் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. வாங்க பாருங்கள், கருகும்முன்னு இருட்டாக இருக்கா, அதனால தான் கொஞ்சம் பார்த்து ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா மரம், கிளை, செடி எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் வருங்க. அங்காடிபுரம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த ரூட்டோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாங்க. ஷொர்ணூரில் இருந்து இங்கே அங்காடிபுரம் வரைக்கும் இந்த ரூட் எப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா, பிப்ரவரி 3ஆம் தேதி 1927 தாங்க ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஷொர்ணூரில் இருந்து நிலம்பூர் வரைக்குமே 1927 தான் முழுக்க ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் என்ன எல்லாத்தையும் பாதியாக ஓப்பன் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே அங்காடிபுரம் வரைக்கும் பிப்ரவரி 3ஆம் தேதி 1927 ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே அங்காடிபுரமில் இருந்து வாணியம்பலம் வரைக்கும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்கங்க. ஸோ அதே வருஷம்தான். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்ட்ரிச் ஷொர்ணூரில் இருந்து நிலம்பூர் வரைக்குமே அக்டோபர் 26ஆம் தேதி அதே வருஷம் 1927 ஓப்பன் பண்ணாங்க. இதுதான் இந்த ரூட்டோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரூட்டு வந்து இந்த ரூட்டு கிடையாது, இங்கே இருக்க எல்லா ஸ்டாப்பிங்கும் கொடுத்துருக்காங்கல்ல, எல்லாத்துலேயுமே பேசஞ்சர்ஸ் ஏறிட்டுருக்காங்க. அதுவும் குறிப்பாக அன்ரிசர்வ்டு பயங்கர கூட்டமாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ வாங்க நம்மளுடைய போகலாம். ஸோ நம்ம கோச்சுக்கு போகலாம். பாருங்கள், காடு சிக்னல் காமிச்சிட்டாரு. ஸோ 1927 அந்த வருஷம் இந்த ரூட்டுக்கு ஒரு முக்கியமான வருஷம். ஸோ இந்த ரூட் வந்து பயங்கர எப்படி சொல்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரினே வச்சுக்கிங்களே, அவ்வளோ கஷ்டம் இதை பில்டு பண்ண. அதனால தான் பாதியாக முடிச்சிருக்காங்க. பிப்ரவரி 3ஆம் தேதி, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி, ஃபைனலாக 26ஆம் தேதி இந்த ரூட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்கப்பா ஓப்பன் பண்ணி. சரி வாங்க அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். இங்கே பாருங்கள், அன்ரிசர்வ்டுக்கெலாம் வந்து இறங்கவே முடியாது. ஏன்னா அந்தளவு பிளாட்ஃபார்முக்கு வெளியே இருக்குது ட்ரெயின். ஷெருக்கரா வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ காலையில் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே வரும்போது இந்த ஸ்டேஷனில் தான் இறங்கி சும்மா அப்படியே சுற்றி பார்த்தோம். உண்மையாலே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாம் பெரிய பெரிய மரம். இப்போ நைட்னால ஒன்றுமே தெரியல, எல்லாம் பெரிய பெரிய மரம்.
பெரிய பெரிய மரம் பார்க்கவே அவ்வளோ சீனிக்காக இருந்துச்சு. ஸோ இப்போ ஹண்ட்ரட்ஸோட பேசஞ்சர்ஸோட கவலை தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. கார்டு வந்து லைட் அடித்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, பிளாட்ஃபார்ம் ரொம்ப சின்னது. ஸோ கார்டு அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறாரு ஏறுற வரைக்குமே. இங்கே வந்து ட்ரெயின் 1 நிமிஷம் தான் ஹால்ட்டு. கார்டு சிக்னல் கொடுத்துட்டாங்கங்க. நிலம்பூர் ரோடில் இருந்து 66 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஷொர்ணூர் ஜங்ஷன் நாங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ டின்னருக்கு நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் வந்து நிலம்பூர் விசிட் பண்ணிவிட்டு வர்றீங்க அப்படின்னா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. ரிட்டன் இந்த ட்ரெயினில் வரும்போது உங்களுக்கு ஃபுட் ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஃபுட் ஆப்ஷன் கிடையாது மீன்ஸ் ஸ்டேஷனில் விற்பாங்க வாங்கிக்கலான்ட்டு அப்படின்னு நினச்சி வந்துடாதீங்க. நிலம்பூரில் இருந்து நானும் ஷொர்ணூர் வரைக்கும் பார்த்துட்டேன். இருக்க எல்லா ஸ்டாப்லேயுமே பார்த்துட்டேன். ஒருத்தவங்க கூட ஒரு டீ காஃபி கூட கொண்டு வரல. ஸோ அந்தளவு அந்த சைடு வந்து இந்த சேல் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நிலம்பூர்லேயுமே நீங்கள் வெளியே தான் வாங்கி ஆகணும், ஸ்டேஷன்லாம் விற்க மாட்டாங்க. நிலம்பூரை விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷொர்ணூரில் தாங்க சாப்பாடு இருக்குது. அப்படியே இல்லை ஷொர்ணூர்லேயும் வாங்க கஷ்டமாக இருக்குது. ஸோ ஷொர்ணூர்லேயும் உங்களால் வாங்க முடியலன்னா கேட்ரிங் இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. ஷொர்ணூர் மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்ஷன். அதில் தான் இப்போதைக்கு நான் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபுட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே வந்து நமக்கு லோக்கோ சேஞ்ச் நடக்குதா இல்லையான்ட்டு போய் முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க டக்குன்னு போகலாம், இல்லைனா லோக்கோவை கழட்டி கொண்டு போயிடுவாங்க. வாங்க போகலாம். ஸோ மக்களே, லோக்கோ வந்து கழட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே வந்து லோக்கோ சேஞ்ச் நடக்குது. ஸோ யார் வந்து புல் பண்ண போகிறான்ட்டு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி நம்மளையே ஷொர்ணூரில் இருந்து கொச்சிவேலி வரைக்கும் யார் புல் பண்ண போகிறான்னா வேப் 4 ஈரோடு ஷெட்டோட லோக்கோ தாங்க வந்து புல் பண்ண போகுது. சரி வாங்க அப்படியே நம்மளோட கோச்சுக்கு போகலாம். இவங்க கப்ளிங் பண்ணி முடிக்கட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக நம்ம கோச்சுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம கோச் வந்து கடைசியில் இருக்குது, அங்கே போயிடலாம். நம்மளுடைய கோச் S2க்கு ஃபைனலாக வந்தாச்சுங்க. எப்படி எல்லோரும் தூங்கியிருப்பாங்க, தெரிஞ்ச விஷயந்தான். ஃப்ரெண்ட்ஸ், மக்களை ஷொர்ணூரில் இருந்து எடுத்துட்டாங்க. ஸோ டைம் கரெக்டாக 11:34 ஆச்சு. லோக்கோ சேஞ்செலாம் பண்ணி முடிச்சு ஷொர்ணூர்லேருந்து கிளம்பிட்டோம். சரி வாங்க இப்போ வாங்கி வச்சு சாப்பாடை சாப்பிடுவோம். பயங்கரமாக பசிக்குது. ஸோ மக்களை வேறு ஒன்றும் கிடையாது, வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் தாங்க. சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமு லைட்டு போட வேணாம் அப்படின்ட்டு தான் ஃபோன் டார்ச் லைட் எடுத்து அடித்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். திருச்சூர் தாங்க வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரெயினை பற்றி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இங்கே அனௌன்ஸ்மெண்ட்டில் ராஜா ராணிங்கிறாங்க, ராயா ராணியா எனக்கு எதுன்னு தெரில. பட் ஆனால் RJYA அப்படின்னா சான்ஸ்கிரிப்டில் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்டேட் அப்படிங்கிறது அர்த்தம், மாநிலம். ஸோ ராணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது குயின், ஒரு மாநிலத்தோட அதாவது ஒரு ஸ்டேட் குயினோட ட்ரெயினை தான் ராஜா ராணின்னு வச்சுருக்காங்க. இந்த ராஜா ராணி வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2011, அதாவது 2011 தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எங்கே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா KSR பெங்களூரில் இருந்து மைசூருக்கும், மைசூரில் இருந்து பெங்களூருக்கும். இது தாங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஆல்ரெடி நம்ம அந்த ட்ரெயினில் கூட vlog பண்ணியிருப்போம், பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பிட்டே எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா
ஸோ வழக்கம் போல் ஐஆர்சிடிசி இது வழக்கம் போல் கேட்ரிங் பேக்கிங் வைஸ் சூப்பரு. காஸ்ட்டு தான் என்ன கொஞ்சம் அதிகம், எவ்வளோனா 220 ரூபாங்க. ஸோ வேறு வழி இல்லை. ஒவ்வொரு ஜேர்னியும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்லா இருந்தது. பட் ஆனால் என்ன லைட்டாக வந்து சாப்பாடில் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வேறு ஒன்றுமே கிடையாது. டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாச்சு, தூங்க போகலாம். ஏன்னா மொத்த கோச்சுமே ஷொர்ணூருக்கு முன்னாடியே தூங்கிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் விளாக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் தூங்குறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ 12-14 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பாடி தாங்காதுப்பா. இன்றைக்கெல்லாம் அந்த ஷொர்ணூர் டு நீலம்பூர் அந்த ரூட்டில் வீடியோ எடுத்து ட்ராக்கில் நடந்து அப்படி இப்படி நிறைய வைப் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தூங்க போகிற மக்களே. எப்போ எங்கே எப்படி எந்திரிக்க போகிறேன்னு தெரியல. ஸோ எங்கே எந்திரிக்கிறனோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வாங்க, கொடுத்துட்டாங்க விசில் சவுண்டு. அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். கிளம்புவோமா? குட் மார்னிங் மக்களே. வழக்கம் போல தான் கொச்சிவேலி வந்து ரீச் பண்ணிட்டோம். வாங்க போகலாம். ஸோ வெல்கம் டு கொச்சிவேலி மக்களே. கரெக்டாக 5:30க்கெல்லாமே கொச்சிவேலி வந்து ரீச் பண்ணிட்டோம் மக்களே. கரெக்டாக ஆன் டைமுக்கெலாம் வந்துட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஜேர்னியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ட்ரெயின். கம்ஃபர்ட்டாக என்னால் தூக்கிட்டு வர முடிஞ்சது. அதனால தான் நானே கூட எந்திரிக்கல. ஸ்டேஷனே வந்துடுச்சு. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்லீப்பு. ஏன்னா செம்ம டயர்டு. நம்ம நேற்று நிலம்பூரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருந்தோம் ஸ்டேஷன் சுற்றி. ஸோ அதனாலே இன்றைக்கி நான் சூப்பராகவே தூங்கிட்டேன். இன்னும் விட்டால் கூட தூங்கிடுவேன். ஆனால் எங்கிட்ட ரேக் எதோ எட்டு போயிட்டாங்கன்னா ஸோ எதுக்கு வம்பு அப்படின்ட்டு எந்திரிச்சாச்சு. கொச்சிவேலி வந்தாச்சு மக்களே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜேர்னி பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஐயோ வாய் வேறு வளருது. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. until then take care. Bye from ட்ரெயின் பையன் மக்களே. பாய், டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.